வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு தான் பண்ண போகிறேன். இதில் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போது நான் வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணுறதுனால சின்ன வெங்காயம் காலி, அதனால் பூண்டை மாத்திரம் யூஸ் பண்ணி பூண்டு குழம்பு பண்ண போகிறேன். இதிலே சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கணும். இந்த பூண்டையும் வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த பூண்டை எண்ணெய் நான் ஏற்கனவே காய வச்சுட்டேன். அந்த காய வச்ச எண்ணெயில் நான் இப்போ வறுத்துன்ருக்கேன். சரிங்களா? எண்ணெய் காஞ்சிடுத்து, அதில் பூண்டை போட்டிருக்கேன். பூண்டை நல்லா பொரிய விட்ருங்க. கொஞ்சம் நல்லா ஒரு லைட் ப்ரௌன் வந்த உடனே கொஞ்சம் பூண்டை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பூண்டை நம்ம அரைச்சிடுவோம். ஏன்னா அது ஃபுல்லாக அரைச்சிட்டா பூண்டு பிடிக்கலைன்னா கூட எடுத்து போட மாட்டாங்க. ஒரு 4-5 பூண்டு தெரியணும் பூண்டு குழம்புன்னு. அதனால் ஒரு 4 பூண்டை எடுத்து வச்சுட்டு மீதியை நம்ம அரைச்சிடுவோம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பூண்டை எண்ணெயில் போட்டோம். இப்போ எண்ணெயில் வதங்கின்னு இருக்கேன். என்னடா அது ரொம்ப நேரம் ஆகுதுன்னு பார்க்காதீங்க, ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க. கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு இந்த பூண்டு வதங்கிறதுக்குள்ளே ஒரு கதை சொல்கிறேன். ஒரு குழந்தை, கொஞ்சம் பிச்சைக்காரி மாதிரி சின்ன குழந்தை தான், தடியை கொஞ்சம் கூட வச்சுட்டு ஒரு கார் இருக்கும் சிக்னலில் நிற்கிறது. அதை தட்டி கேட்குறா, காசு கேட்குறாளா என்னன்னு தெரியல, தட்டுறா. அப்போது அந்த கதவை திறந்துட்டு அவர் அப்பா இருப்பார்ல, அந்த கார் ஓட்டுறவர், அவர் கேட்குறாரு என்னம்மா வேணும் அப்படின்னு. அப்படியே உள்ளே எல்லாம் பார்க்குறா. அப்போது உள்ளே ஒரு குழந்தை இருக்குது, ஒரு அம்மா இருக்கா. இவள் வயசுக்கு விட கொஞ்சம் சின்ன குழந்தை, ஒரு 5 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இவளுக்கு ஒரு 9 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவள் அந்த குழந்தைய பார்க்குறா, அந்த அப்பாவை பார்க்குறா. அவர் தான் கார் ஓட்டின்னு இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, சிகரெட் பிடிக்கிறாரு, கார் ஓட்டுறாரு இல்லையா? கார் ஓட்டும்போது சிகரெட் பிடிச்சிருக்காரு, கையில் சிகரெட் இருக்குது. இதை பார்த்துட்டு என்னம்மா வேணும்னு அந்த குழந்தைய வச்சுருக்கிற அம்மாவும் கேட்குறாங்க, அவங்க ஒய்ஃபு. இவன் யோசனை பண்ணிவிட்டு, என்னோடய நிலைமை உங்கள் பொண்ணுக்கு வேண்டாம். அவர் ரொம்ப பயந்துட்டார், என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்கிறாளேன்னு. அப்போ தான் அவள் சொல்கிறா, இன்டெரக்டாக அவர் சிகரெட் பிடிக்கிறாரு தப்புன்றதை எப்படி புரிய வச்சுருக்க அந்த குழந்தைன்னா, என் அப்பாவும் இப்படி தான் சிகரெட் பிடிச்சுட்டு இருந்தார், என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் நல்லா வசதியாக இருந்தேன், இன்றைக்கி நான் இந்த நிலமையில் இருக்கேன், உங்கள் முன்னாடி ஒரு பிச்சைக்காரியாகவும் இந்த மாதிரி நிற்கிறேன், அதனால் நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு இந்த நிலைமை வேண்டாம் அப்படின்னதும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே கையில் இருக்கிற சிகரெட்டை அப்படியே தூக்கி போட்டார். என்னையா சிகரெட் சுற்றுத்தா அப்படின்னு. இல்லைம்மா நான் திருந்திட்டேம்மா அப்படின்னு போட்டுறார். ஸோ இந்த கதை அதாவது ஒருத்தரை திருத்தணும்னா என்ன மாதிரி திருத்தணும் அப்படின்றத நம்ம யோசனை பண்ணி திருத்தினோன்னா கண்டிப்பாக எல்லாரையுமே திருத்தலாம். நிறையா குடிக்கிறவங்க இருக்காங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள எப்படி டச் பண்ணால் அவங்க திருந்துவாங்கன்னு பார்த்து நம்ம திருந்த வைக்கணும் அப்படின்றது நான் இந்த கதையிலேருந்து கற்றுண்டேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியல. இப்போது நான் பாருங்கள், பூண்டை நல்லா பொரிச்சிட்டேன். சரியா? இந்த பூண்டு பொரிய லேட்டாச்சேன்னு நான் இந்த கதையை சொன்னேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எண்ணெயில் 3 ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா வச்சுருக்கேன். நான் அப்புறம் ஒரே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை நான் எண்ணெயில் போட்டுடுறேன். எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுறேன். இந்த பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். குழம்புல மேலே போடுறதுக்கு நல்லாயிருக்கும். மற்றதெல்லாம் நம்ம அரைச்சிடுவோம். இப்போது இதை நல்லா வறுத்த உடனே இதுக்கு தேவையான அளவுக்கு புளியை போட்டு நம்ம அரைச்சிடுவோம். உங்களுக்கு கம்மியாக புளி வேணும்னா சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையா புளிப்பு வேணும்னா கொஞ்சம் பெரிய புளி இந்த சைஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இதில் புளியும் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வர போகிறேன். பாருங்கள், இப்போ நான் இந்த தனியாவை நல்லா வறுத்துட்டேன், கடலைப்பருப்பையும் வறுத்துட்டேன் இந்த எண்ணெயிலேயே. இந்த எண்ணெயை அப்படியே நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிடலாம். அது கொதித்து மேலே வந்துடும். கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த பூண்டை நான் எப்படி வறுத்தேனோ அதே மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயத்தையும் நல்லா வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதில் நான் உங்களுக்காக என்ன பண்ணல, மிளகு போடலை. உங்களுக்கு வேணும்னா இதில் ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். உங்களுக்கு மிளகு பிடிக்கும். இப்போ பாரு, எல்லாத்துலேயும் மிளகு போடுறோமே நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னு தான் நான் மிளகு அவாய்ட் பண்ணிட்டேன். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தனியா போட்டிருக்கோம், கடலைப்பருப்பு போட்டிருக்கோம், எல்லாத்தையும் வறுத்துறோம். இதுலேயே நீங்கள் குண்டு மிளகா இருந்ததுன்னா ஒரு 10 குண்டு மிளகாவை இந்த எண்ணெயில் பொரிச்சிட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதான் சொல்கிறேனே, இப்போ எதுவுமே ஒழுங்காக சாமானே இல்லைன்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன், மிளகா அப்படி தான் போட போகிறேன். சரியா? இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு, தனியா, பூண்டு எல்லாம் வறுத்துட்டோம். இதில் இவ்வளோ புளி போட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வரேன். இந்த பூண்டை மாத்திரம் கொஞ்சம் அப்படியே வச்சுப்போம் நம்ம குழம்புல மேலே போடுறதுக்கு. சரியா? இப்போ எண்ணெயை அணைச்சிடுறதுக்கு முன்னாடி நான் சிலதெல்லாம் போட்டுட்டு போயிடுறேன்.
அப்போ வந்து இதை போடுறதுக்கு அரைச்ச உடனே ஊற்றுறதுக்கு சரியாகும். ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கா, அதனால என்ன பண்ண போகிறேன், கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கடுகு, வெந்தயம், சீரகம் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அரைச்சி எடுத்துன்னு வந்து அதில் போட்டுடலாம். சரியா? அதுக்கப்புறம் நான் என்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த குழம்பு வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. இந்த பூண்டு வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு கொலஸ்ட்ராலும் இருக்காது. பிபி ஹையாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த பூண்டு குழம்பு அடிக்கடி சாப்பிட்லாம். இல்லை பூண்டை எண்ணெயில் வறுத்தோ இல்லை வேக வச்சோ பாலில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ கடுகு வெடிச்செடுத்து நான் அடுப்பை அணைச்சிடுறேன். இந்த அளவுக்கு புளி போட்டால் போகிறோம், ரொம்ப புளி வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் புளி டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் இந்த அளவுக்கு இதை நல்லா தண்ணி விட்டு 3 அரைச்சி எடுத்துன்னு வரேன். பாருங்கள், நம்ம ஏற்கனவே எண்ணெய் சூடாக இருந்ததுனால கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் போட்டு போயிட்டோமா. இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த தனியா வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அதில் ஆக்சுவலாக மிளகா இருந்ததுன்னா, குண்டு மிளகா இருந்தால் ஒரு 10 மிளகாயை உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இல்லை 5, உங்களுக்கு எப்படி பிடிக்கிறதோ அப்படி வந்து வறுத்து அரைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து பூண்டு, புளி, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மஞ்சப்பொடி போட போகிறேன். சரியா? அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், நம்ம காரம் மிளகா போடாததுனால மிளகா பொடி நல்லாயிருக்கும். கடைசியாக உப்பு, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும். இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிடுவோம். நல்லெண்ணெய் தான் போடணும், நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றினேன், எல்லாத்தையும் பொரித்தேன். இப்போ இது நல்லா கொதிக்கிறது இல்லையா, அந்த பச்சை வாசனை போகணும். அந்த புளி, மிளகா எல்லாம் பச்சை வாசனை போகணும். இந்த குழம்போட தொக்கு மாதிரி வரும், நல்லா இருக்கும். குழம்புனா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா குழம்பு, கெட்டியாக வேணும்னா தொக்கு. சரியா? உங்களுக்கு தண்ணி வேணும்னா சொல்லுங்கள், தண்ணி ஊற்றிடுறேன். திக்காக இருக்கட்டும், தொக்கு மாதிரினா தொக்கு மாதிரி இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வந்து வறுத்து வச்சோம்ல இந்த கொஞ்சம் பூண்டாத அப்படியே போட்டுருவோம். சரியா? நடுவில் வாய்க்கு பூண்டு வரும். இதில் கருவேப்பிலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொதிக்கட்டும் 5 நிமிஷம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கடைசியில் ஃபைனல் ஸ்டேஜ் காமிக்கிறேன். பாருங்கள், 10 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு மேலே வரும். அப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இது குழம்பாகவும் எடுத்துக்கோங்க, தொக்காகவும் எடுத்துக்கோங்க, உங்கள் சாய்ஸ். அது கொஞ்சம் தண்ணியாக பண்ணால் குழம்பு, இது தொக்கு, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து அட்டகாசமாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு வாய் ஊறுமே. சப்பாத்தி மேலே தடவிண்டு அப்படியே உருட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, 2 காயை வதக்கி இந்த இதை கொஞ்சம் போட்டு அப்படி கலந்துட்டு அப்படியே சப்பாத்தியில் ஒரு லேயர் மாதிரி பண்ணி உருட்டி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதான் வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. மாமி சூப்பர் அப்படின்வீங்க கண்டிப்பாக. ஆமாம் தானே? கரெக்ட். ஸோ உங்களுக்கு இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை குழம்பு, மிளகு போட்டு பூண்டு குழம்பு பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தண்ணியில் போகணும், காய்கறி வாங்கணும்னு இல்லை. இதை வந்து இந்த வத்தல்லாம் போட்டேன்ல, உங்களுக்கு காமிச்சேன் இல்லை, பாகக்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல், இல்லைனா ஜவ்வரிசி வடம், அரிசி வடம் அதெல்லாம் பொரிச்சிக்கலாம். இல்லை சுட்டப்பளம் வச்சுக்கலாம். அப்படியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த கத்திரிக்காய் வத்தல் போட்டேன், அதை கூட நீங்கள் சூப்பராக சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி ஜம்முன்னு வந்திருக்கேன். எல்லாம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நாக்கு ஊறுது இப்பயே எனக்கு. டேஸ்ட் பண்ணுன்னு நாக்கு ஊறுது. என்ன பண்ணுறது, உங்கள் எதுக்கு டேஸ்ட் பண்ண முடியாதே. அப்புறம் எச்ச பண்ணால் எல்லோரும் என்ன சொல்ல, மாமி எச்ச பண்ணுறான்னுவாங்க. அதனால் தட் இஸ் நாட் குட். அதனால நம்ம தட்டில் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரியா? எப்போ போல் உங்கள் பேராதரவுக்கு ஒரு நன்றி கூறிவிட்டு ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.